ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். திரும்ப முறையாக உங்களோடு கூட நான் இந்த ஊடகத்திலே தொலைக்காட்சியின் வாயிலோடு உங்களோடு தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக நன்றி. இந்த நாட்களில கிறிஸ்துமஸை குறித்த ஏராளமான செய்திகளை பேசியிருக்கிறேன். இந்த ஊடகத்திலே பார்க்கலாம். ஏன் பாலகனாய் பிறந்தார் என்ற தலைப்பிலேயும் யோசேப்பு வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கிறேன். இந்த நாளில கிறிஸ்துமஸோடு பிணைந்திருக்கிற மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க நேரமில்லை. எனவே ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்பு காணப்பட்டார். ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ. நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் நீ அங்கே இரு. இந்த வார்த்தை அடுத்த வார்த்தை சொல்லுகிறது. அடுத்த வார்த்தை 14ஆம் வசனம். 14ஆம் வசனம். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போனான். இந்த நாளின் என்னுடைய செய்தி என்னவென்றால், ஒரு 3 வார்த்தைகளை எங்களோட நான் பேச விரும்புகிறேன். நம்பர் 1, the moments in our journey. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நேரங்கள், the moments in our journey. ஒவ்வொரு நேரங்களிலும் நம்முடைய வாழ்க்கையின் பயணங்கள், எதை நோக்கி பயணிக்கிறோம், என்ன குறிக்கோளோடு பயணிக்கிறோம், யாரை நோக்கி பயணிக்கிறோம். இன்றைக்கு மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கிறது. இன்றைக்கு பார்க்கிறோமே, ஏதோ ஒரு குறிக்கோள், அரசியலை நோக்கி, திரைப்படத்தை நோக்கி, ஏதோ ஒன்று நோக்கி ஜேர்னி. ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையின் பயணத்தில் நோக்கம் இருக்கிறது. எல்லாரும் சொல்றாங்க, நான் சினிமா துறையில பிரபலமாகணும், அரசியல்ல பிரபலமாகணும், வணிகத்துறையில பிரபலமாகணும். யூடியூப்ல நீங்க பார்க்கலாம், ஒவ்வொரு துறையிலும் ஒரு பிரபலமா இருக்க விரும்புகிறார்கள். யூடியூப்ல இந்த சமைத்துப்பார், இப்படி ஏதோ ஒண்ணு பிரபலமா இருக்க விரும்புறாங்க. என்னோட சின்ன கேள்வி, வாட் இஸ் யுவர் மூமெண்ட்ஸ் இன் யுவர் லைஃப்? உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுகளிலேயும் யார் இருக்கிறது? யாரோடு நீங்கள் பிரயாணம் பண்ணுகிறீர்கள்? இந்த வசனத்தை நான் படிக்கிறேன், கேளுங்கள். இந்த வாழ்க்கையே ஒரு பிரயாணம் தான். இந்த 13 23 வசனங்கள் வரை ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. அந்த வார்த்தை புறப்பட்டு போனார்கள், புறப்பட்டு போனார்கள், புறப்பட்டு போனார்கள், புறப்பட்டு போனார்கள். தொடர்ந்து அந்த வார்த்தை இந்த 10 வசனங்களிலே ஏறக்குறைய 6 முறை வருகிறது. புறப்பட்டு போன. ஆங்கிலத்திலே they travel, they travel. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, நீங்களும் நானும் இந்த உலக வாழ்க்கையில பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் கேள்வி என்னவென்றால், சில பிரயாணங்கள் அர்த்தமே இல்லை. ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், பிள்ளைகளை பெற்றோம், மரித்து போனோம். அர்த்தமற்ற பிரயாணங்கள். என்னை கேட்டுக்கிற யாரானாலும் உங்கள் பிரயாணமும் என் பிரயாணமும் அர்த்தமுள்ளதா இருக்கட்டும். இங்க ஒரு வார்த்தை நான் படிக்கிறேன், கேளுங்கள். அந்த முதல் வசனம் 13ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே காணப்பட்டு யோசேப்புக்கு காணப்பட்டான். அந்த கருத்து என்னவென்றால், தேவனுடைய ஆளுகைக்கு கீழே உடைய பிரயாணம் இருக்கிறதா? ஆர் யூ led by the spirit of God? திரும்ப சொல்லுகிறேன், அதாவது தேவனால் நடத்தப்படுறீங்களா, இல்லையே உங்க அறிவால் நடத்தப்படுறீங்களா? நிறைய பேருடைய வாழ்க்கை அறிவினால், உணர்ச்சியினால், அனுபவங்களால், இல்லாவிட்டால் அவரால் இவரால். நீங்க அப்படியே தவறு சொல்ல மாட்டேன். மனிதனால் நடத்தப்படுவதை விட, மக்களால் நடத்தப்படுவதை விட, உணர்ச்சிகள் நடத்தப்படுவதை விட ஆண்டவர் நடத்தப்படுவது ஆசீர்வாதம். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். செய்தி என்னவென்றால், ஏரோது கொலை செய்ய வகை தேடுவான். இது நல்ல செய்தி அல்ல. வாழ்க்கையை பயமுறுத்துகிற செய்தி, நம்மை தடுமாறுகிற செய்தி, நம்மை நிலைகுலைய வைக்கிற செய்தி. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்துல இப்படிப்பட்ட செய்திகளும் காதுல வரலாம். கொலை செய்வதல்ல, வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும். தினந்தோறும் செய்தித்தாளை பார்க்கிறோம், அங்கே வியாதி, இங்கே வியாதி. ஊடகத்துல சொல்றாங்க, இந்த 31/12 இந்தியா அழியும், இலங்கை அழியும், என்னவோ சொல்றாங்க. எல்லாம் உள்வாங்கும், அடுத்த சுனாமி வரும், அப்படிலாம் சொல்றாங்க. இதுதான் நம்ம நிலை குலைய வைக்கிற வாழ்க்கை. ஆனால்
இந்த வாழ்க்கையிலே அவரோடு பிரயாணம் பண்ணுவீர்களானால் எது உங்களை சேதப்படுத்த முடியாது. அந்த வார்த்தை சொல்லுகிறேன், பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுவார்கள். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், அது எவ்வளவு குழப்பம் இல்லையா? ஏற்கனவே குழம்பு இருக்கிற ஒரு குடும்பம், புரியுதா உங்களுக்கு? நிந்த ஒரு பக்கம், அவமானம் ஒரு பக்கம், அந்த விமர்சனங்கள் ஒரு பக்கம். இதுல இன்னொரு பிரச்சனை என்னவென்றால், ஏரோது பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுகிறான். அதனால உன்னை குழப்புகிற, உன்னை கலங்க வைக்கிற எந்த செய்தியானாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய ஆளுகைக்கு கீழே, அவருடைய ஆலோசனை கீழே இருப்பாயானால் எந்த செய்தி உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருவேளை உலகம் சொல்லலாம், உன்னை அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன். நம்முடைய உறவுகள் சொல்லலாம். நான் பலமுறை கேட்டிருக்கிறேன். என்னோட பணியாற்ற நிறைய பேர், உன்னை அப்படி பண்ணுவேன், உன்னை இப்படி பண்ணுவேன், உன்னை அப்படிலாம் பண்ணிடுவேன். இல்லை அன்பானவர்களே, என்னுடைய செய்தி என்னவென்றால், when you travel with God, nothing can harm you. ஆண்டவரோடு நீ பயணம் செய்யும் போது உலகமோ, உறவுகளோ, வியாதியோ, அரசாங்கமோ, மக்களோ உன்னை ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், ஏரோது பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுகிறான். என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, வாழ்வின் பிரயாணத்திலே இந்த வாழ்வின் பிரயாணங்கள் சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. திரும்ப சொல்லுகிறேன், வாழ்வின் பிரயாணங்கள் உங்களுக்கும் எனக்கும் சில பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. தேவன் அதாவது அர்த்தம் இல்லாமல் இந்த வாழ்க்கையில உங்களை அனுப்பல. யூ ஆர் ஹியர் ஃபார் ரீசன். இந்த பூமியில நீங்கள் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்குது. நிறைய பேர் சொல்றாங்க, வந்து பிறந்து விட்டேன், வாழ தெரியவில்லை. இல்லை, தேவன் உங்களையும் என்னையும் இந்த பூமிக்கு அனுப்பினது ஒரு மிகப்பெரிய தீர்மானம், ஒரு பெரிய திட்டம். என கேட்கிற யாரானாலும், எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம், இன்னையோட பிள்ளையா இருக்கிறோம். நானும் கூட எங்கேயோ பிறந்தேன், எங்கேயோ வளர்ந்தேன், இயேசுவுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, இயேசு யாருன்னு எனக்கு தெரியாது, என் சந்ததிகளோ என் குடும்பத்திலோ எனக்கு ஆண்டும் தொடர்பே இல்லை. ஆனால் தொடர்பு இல்லாத என்னை அவரோடு தொடர்புபடுத்தி கொண்டார். என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், வாழ்க்கையின் பயணத்தில் ஒரு சின்ன கேள்வி. அன்பான தேவ பிள்ளையே, நம்பர் 1, இயேசுவோடு பிரயாணம் பண்ணீங்கன்னா இதை விட இந்த உலகத்துல பாதுகாப்பு ஒண்ணுமே கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, பணம் இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, எல்லாம் இருக்கிறது. நெவர். நீ வித்தவுட் ஜீசஸ் யூ ஆர் ஜீரோ. இயேசு இல்லாமல் பிரயாணம் பண்ணுவது அர்த்தமற்ற வாழ்க்கை. இயேசுவோடு பிரயாணம் பண்ணுவது, காடு இருக்கலாம், மலைகள் வரலாம், இருள் வரலாம், பள்ளத்தாக்கு வரலாம், எல்லாம் வரலாம். ஆனால் எந்த ஏரோதும் உன்னை செய்ய முடியாது. உனக்கு தெரியுமா, அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அந்த வார்த்தையில அடுத்த வார்த்தை, அங்கே அவன் எழுந்து இரவிலே 14ஆம் வசனம், எழுந்து பிள்ளையை கூட்டிக் கொண்டு, இரவிலே பிள்ளை கூட்டிக் கொண்டு, தாயை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போனான். நான் சொல்ல வந்த வார்த்தை இரவிலே, அடுத்த வார்த்தை பிள்ளையும், அடுத்த வார்த்தை எகிப்து. யோசித்து பார்த்தீங்களா? அது வளர்ந்த பிள்ளை அல்ல, ஜஸ்ட் நியூ பார்ன் பேபி. அந்த மரியாளும் அவருடைய சரீரம் தாழ்வா யோசித்து பாருங்க. இப்பதான் அவர் பிள்ளையை பெற்றாள். அவளுக்கும் அதற்கு வாய்ப்பு இல்லை, அந்த பிள்ளைக்கும் வாய்ப்பு இல்லை. when God says something, he will take care. அவருக்கு எல்லாமே தெரியும். மரியாதை பற்றி தெரியும், அவர் உடல்நிலையை பற்றி தெரியும், அந்த சூழ்நிலையை பற்றி தெரியும், இரவு தெரியும், காடு தெரியும், மலைகள் தெரியும், பள்ளத்தாக்கு தெரியும், எங்கே போகிறாங்கிறது கூட தெரியும். ஆனா தேவன் அவர் ஒன்று சொல்வார், ஆனால் he will take everything in your life. சூழ்நிலையை பார்த்துப்பாரு, மக்களை பார்த்துப்பாரு, உங்களையும் பார்த்துப்பாரு, உங்கள் சரீரத்தோட பார்த்துப்பாரு. ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வயதான பெரியவர்கள் நினைக்கலாம், எனக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் எனக்கு சபைக்கு போக முடியாது, ஆராதிக்க முடியாது, என் உடல்நிலை இப்படி, எனக்கு பிபி சுகர். இல்லை அன்பானவர்களே, அந்த மரியாள் ஜஸ்ட் she got a baby. அவருடைய சரி எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. பிள்ளை அப்போதான் ஜஸ்ட் நியூ பார்ன் பேபி. தேவனுக்கு எல்லாமே தெரியும், உன் நிலையை தெரியும், உன் சூழ்நிலை தெரியும், உன் வாழ்க்கையை தெரியும், உன் பிள்ளை தெரியும், நீ சந்திக்கிற மேடுபாடு எல்லாம் தெரியும். அவர் சொல்லுகிறார், அன்பா, நான் கொடுக்கிற முதல் தலைப்பு என்னவென்றால், God knows the moments in your life. உன் வாழ்க்கையின் பிரயாணத்தினுடைய ஒவ்வொரு அசைவுகளும் அவருக்கு தெரியும். திரையிலே பாருங்கள், the moments. நீ என்ன பண்ற, நீ என்ன செய்யற, he knows all the moments in your life. உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம், உலகத்துக்கு God knows you more சொல்லுவாங்க இல்லையா? இந்த மில்ட்ரியில சொல்லுவாங்க, அந்த வாக்கி டாக்ல அவர் அங்க போறார், ஒரு முதல்வர் போறார், ஒரு ஜனாதிபதி போறார், வீட்டில் புறப்பட்டார், காரில் ஏறினார், இறங்குகிறார், வந்து விட்டார்,
ஒரு முதல்வருடைய மூமெண்ட்ஸையே அந்த காவல்துறை கண்காணிக்கிறது சொன்னால் அதோட நீ மேலானவன். ஒரு முதல்வரை விட, ஒரு பிரதமரை விட, ஒரு ஜனாதிபதியை விட you are special. God watch every moment in your life. ஒருவேளை வியாதியா இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், விபத்துல நீ சிக்கி இருக்கலாம், ஏழ்மையில் இருக்கலாம், மனிதனால் டாக்டர் மருத்துவம் கைவிட்டு இருக்கலாம். But God knows your moments. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன் கேளுங்கள். அவர் சொப்பனத்திலே காணப்பட்டு, அப்படியானால் என்னுடைய கருத்து என்னவென்றால், உன் வாழ்வின் பாடுகளை அறிந்திருக்கிற கர்த்தர், உன் வாழ்வின் பிரச்சனை அறிந்திருக்கிற கர்த்தர். He knows everything. திரும்ப சொல்லுகிறேன். ஹலோ, ஏரோது கொலை செய்வான் என்பது இப்பதான் உங்களுக்கு தெரியும், ஆனா படைத்தவருக்கு முன்னாலே தெரியும். அதாவது காடுகள், மேடுகள், பள்ளங்கள், மலைகள் சந்திக்கும் போதுதான் தெரியும், ஆனா சந்திப்பதற்கு முன்பதாக அவருக்கு தெரியும். என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், God knows your moments. உள்ள வாழ்வின் ஒவ்வொரு அசைவுகளும், இன்பமான நேரங்கள், துன்பமான நேரங்கள், மகிழ்ச்சி நேரங்கள், துக்கத்தின் நேரங்கள், ஆரோக்கியத்தின் நேரங்கள், வியாதி நேரங்கள், பலத்தின் நேரங்கள், பலவீனத்தின் நேரங்கள் அத்தனையும் அறிந்திருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ. அவருடைய கருத்து என்னவென்றால், நான் சொல்லும் பாதை, நான் சொல்லும் வழி, நான் சொல்லும் இடம். இன்னைக்கு பிரச்சனை என்னவென்றால், அன்பானவர்களே, நம்முடைய உணர்ச்சிகள் வார்த்தைக்கு இடம் கொடுப்பதில்லை. வார்த்தையை விட உணர்ச்சிகளை மதிக்கிறோம், வார்த்தையை விட சூழ்நிலை மதிக்கிறோம், வார்த்தையை விட நாம் பார்க்கிற சம்பவங்களை மதிக்கிறோம். திரும்ப சொல்லுகிறேன், we value the circumstances. மக்கள் அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க. மருத்துவத்தை நம்புகிறோம், ஆனால் மருத்துவரை நம்புவதில்லை. அவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாய கர்த்தர். பேதுரு அலைகளை நம்பினான், காற்றை நம்பினான், கடலை நம்பினான். ஆண்டவர் சொன்னார், உன் வலதுபுறமாக வலையை போடு. அவனுக்கு தெரியாத வலை போடுறதுக்கு, சின்ன வயசுல இருந்து வலையை போட்டு பழகினவன். He knows the depth and the height of the sea. அந்த கடலின் ஆழம் தெரியும், உயரம் தெரியும். அதுவும் இரவுலதான் மீன் வரும். இவர் சொல்வது காலையில மீனே வராது. அன்பானவர்களே, தேவன் சொல்லுவாரானால் வர முடியாத ஒன்றை முடிய பண்ணுவார். அந்த மீனை வலைக்குள்ளே கொண்டு வர அவரால் முடியும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? காலை நேரம் மீனே வராது. ஒரு திரிய நினைக்கிறேன், மீன் அத்தனை பேர் எவ்வளவுதான் மீன் பிடிக்க போவாங்க. இவன் சொல்ல, ஐயரே ராமும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. ராத்திரில வராத மீனா பகல்ல வரும். ஆனா ஆண்டவர் சொன்னா, ராத்திரில வராத மீன் பகல்ல வரும். என்னை கேட்கிற யாரானாலும் அவருக்கு பாருங்க, அவர் கிடைக்கல, எனக்கு இப்படி சொல்றாங்க. இதுவரைக்கும் நடக்கல, இது நடக்க போகுது. ராத்திரி கூட நடக்கல, ஆனா காலையில் நடக்கும். எல்லாம் சொல்லுவீங்க, நடக்க வேண்டிய காலத்தில் நடக்கலையே, நடக்காத காலம் நடக்குமா? நடக்க வேண்டிய காலத்தில் நடக்காது, நடக்க முடியாத காலம் நடக்கும். 125 வயசுல ஆபிரகாம் பிள்ளை பாக்கியத்தை பெற்றானே, உன் வாழ்க்கை அப்படி செய்ய முடியும். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, நம்பர் 1, என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், travel your journey should be with the Lord. உங்களுடைய வாழ்க்கையின் பிரயாணம் இயேசுவோடு இருக்கட்டும். நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் வளர்ந்த உடனே அந்த பிரயாணத்தை விட்டுறாங்க. they think they can. என்னால முடியும், நிச்சயமாய் முடியாது. அந்த வசனம் போட்டு பார்த்தீங்களா? அந்த வசனம், அவர்கள் போன பின்பு உங்களை விட்டு எல்லாம் போயிருக்கலாம், பணம் போயிருக்கலாம், சுகம் போயிருக்கலாம், உறவுகள் போயிருக்கலாம், மனைவி போயிருக்கலாம், பிள்ளைகள் போயிருக்கலாம், எல்லாமே போயிருக்கலாம். ஆனா இயேசு உங்களை விட்டு போகவே இல்லை. So don't leave Jesus at any cost. எந்த நிலையிலும் அவர் விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை அடிக்கடி வருகிறது, பிள்ளையும் தாயும் கூட்டிக் கொண்டு, பிள்ளையும் தாயும் கூட்டிக் கொண்டு, பிள்ளையும் தாயும் கூட்டிக் கொண்டு. ஒரு புரிய நினைக்கிறேன், டோன்ட் லீவ் காட். இயேசு விட்டுறாதீங்க. பாடுகள் தான், போராட்டங்கள் தான், இல்லாமைதான், வெறுமைதான், நிந்தைகள் தான், அவமானங்கள் தான். அந்த வார்த்தை அவரோடு கூட, இயேசுவோடு கூட. மலைகள் தான் இயேசுவோடு கூட, குளிர் தான் இயேசுவோடு கூட, இரவுதான் இயேசுவோடு கூட, பசிதான் இயேசுவோடு கூட. யோசித்து பாத்தீங்களா? அந்த பிரயாணத்துல இன்னைக்கு இருக்கிற மாதிரி மோட்டெல்லாம் கிடையாது. எங்க பார்த்தாலும் இன்னைக்கு சென்னை டு நாகர்கோவில் போனீங்கன்னா வழியருகே ஹோட்டல் இருக்குது. ஆனா எதுவுமே இல்லையே, நிழல் இல்லை, மரம் இல்லை, கொடி இல்லை, செடிகள் இல்லை, வனாந்திரம். அந்த வனாந்திரத்துல உன்னையும் காப்பாற்றுவார், உன் குடும்பத்தையும் காப்பாற்றுவார். அவர் பசியாற்றுகிற தேவன். யோசித்து பாருங்க, அந்த பிள்ளைக்கு என்ன தேவை? அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கணும்னாலே தாய்க்கு ஆகாரம் தேவை இல்லையா? அந்த ஆகாரம் எங்கிருந்து வரும்? தேவன் முடியாத ஒன்றை முடிய பண்ணுவார்.
எது சாத்தியமில்லையோ அறிவு கேட்டாத ஆச்சரியமான ஒன்றை செய்வார். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், அந்த அந்த நாட்களிலே கல்லர்கள் பயம் அதிகம். எனவேதான் ஜனங்கள் கூட்டம் கூட்டமா போவாங்க. மின்சாரம் இல்லை, பாதை இல்லை. ஆனால் ஆண்டவர் கல்லர்களுக்கும் மறைத்து எல்லாருக்கும் மறைத்து அவர்களை கூட்டிக் கொண்டு போறார். கையிலே வெள்ளி இருக்கிறது, பொண்ணு இருக்கிறது, வெள்ளை போலம் இருக்கிறது. இந்த நாம் பார்க்கிறோமே, இந்த உலகத்துல ஒரு சின்ன 10 ரூபாய் கொலை செய்கிற உலகம் இது. ஆனால் தேவன் எல்லாருடைய கண்களுக்கும் மறைத்து அவளை கூட்டிக் கொண்டு போறார். எனவேதான் சொல்கிறது, உன்னதமாவுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல நிழலே தங்குவான், அவருடைய கரத்தால் உன்னை மூடுவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, நீ கேட்கிற செய்தி, நீ கேட்கிற பார்க்கிற சம்பவங்கள் எல்லாம் உன்னை கலங்க பண்ணும். ஆனால் உன்னை தம் கரத்தால் மூடி மறைக்கிற கர்த்தர், தம் நிழலால் மூடி மறைக்கிற கர்த்தர். ஒரு யோனாவுக்கு ஆமலுக்கு செடியினால் நிழலை உண்டு பண்ணுகிறவர் ஒரு நிழலை தருவார். இரண்டாவது குறிப்பு சொல்ல விரும்புகிறேன், the motive of your journey. உன் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? சபைக்கு போறீங்க, என்ன குறிக்கோள்? நீ நிறைய பேருக்கு தெரியுமா, சபைக்கு போறேன் எனக்கு வேலை கிடைக்கணும், சபைக்கு போறேன் வியாதி நீங்கணும், சபைக்கு போறேன் கல்யாணம் ஆகணும், அதெல்லாம் ஆகும். ஆனா அதை விட தெரியுமா, இயேசுவோடு வாழ வேண்டும். உன் வாழ்க்கை நோக்கம் இயேசுவா இருப்பாரானால் எல்லாம் தேவன் தருவார். இதுதான் தேவன் சொன்னார், முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவனையும் தேடுங்கள், மற்றெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம். அப்ப தேவன் சொல்றாரு, என்ன தேடு. நீ என்ன தேடும் போது நான் சொல்ற முதல் குறிப்பு, the moments in your journey. உன் வாழ்க்கையின் பயணத்தில் ஒவ்வொரு அசைவையும் அவர் பார்க்கிறார். திரும்ப திரும்ப யார் பார்க்கிறாரோ இல்லையோ, இரவிலும் பாதுகாக்கிறார், பகலிலும் பாதுகாக்கிறார், வெயிலும் பாதுகாக்கிறார், நிழலிலும் பாதுகாக்கிறார். 1000-10,000 பேர் உன்னை அணுகினாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. யோசித்து பாருங்க, இன்னைக்கு இருக்கிற பாதுகாப்பு அன்னைக்கு இல்லையே, இன்னைக்கு இருக்கிற அந்த போக்குவரத்து அன்னைக்கு இல்லையே, இன்னைக்கு இருக்கிற தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லையே. ஆனா எதுவுமே இல்லாத காலத்திலேயே தேவன் பாதுகாக்க முடியுமானால் இன்றைக்கு அதை விட உன்னை பாதுகாப்பார். இரண்டாவது குறிப்பு சொல்ல விரும்புகிறேன், the motive of your journey. உன் வாழ்க்கையின் குறிக்கோள். கவனிங்கள், நான் சொல்ல அந்த வார்த்தை இப்படி சொல்ல புரிய நினைக்கிறேன். இயேசுக்காகத்தான் மரியாதை உருவாக்கினார், இயேசுக்காகத்தான் யோசேப்பை உருவாக்கினார். நம்புறீங்களா? இயேசுக்காக தான் மரியாள், மரியாளுக்காக இயேசு அல்ல. மரியாளுக்காக தான் அந்த கர்ப்பமே, சாரி இயேசுக்காக தான் அந்த கர்ப்பமே. இயேசுக்காகத்தான் மரியாள், இயேசுக்காகத்தான் யோசேப்பு. சொல்லுவீங்களா? இயேசுக்காக வாழ்க்கை. எனக்காக இயேசு அல்ல, இயேசுக்காக நான். என் வார்த்தை கவனிங்க, ஆங்கிலம் சொல்லப்பட்டு சொல்லுது மேட் ஃபார் ஜீசஸ். அந்த கரு இயேசுக்காக உண்டாக்கப்பட்டது. அந்த கரு ஒரு சின்ன கேள்வி, உன் வாழ்க்கை அவருக்காக. நிறைய பேருக்கு சொல்ல கருத்து அவருக்காக, இந்த வாழ்க்கை அவருக்காக, என் படிப்பு அவருக்காக, என் திறமை அவருக்காக, இந்த வீடு அவருக்காக, என் வாழ்க்கை அவருக்காக, என் குடும்பம் அவருக்கு. நீங்க பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு உங்களுக்காக, அவருக்காக. நல்ல காவலை கொடுத்திருக்கிறாரு அவருக்காக, நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் அவருக்காக, நல்ல படிப்பு கொடுத்திருக்கிறார் அவருக்காக, நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அவருக்காக. என்ன பிரச்சனைனா, அவருக்காக கொடுக்கப்பட்ட ஒன்று அவருக்கு பயன்படுவதில்லை. பிள்ளைகள் கர்த்தருக்கு பயன்படவே இல்லை. இன்னைக்கு திருச்சபையெல்லாம் பாக்குறேன், ஆமேன்னு சொன்ன ஒரு பையன் கூட இருக்க மாட்டான். இன்னைக்கு வேலை கொடுத்தார், அந்த வேலை கர்த்தருக்கு பயன்படல. வாழ்க்கை கொடுத்தார், கர்த்தருக்கு பயன்படல. நல்ல தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், அது கர்த்தருக்கு பயன்படல. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தாளந்து பெற்றவர்கள். இந்த ஊடகத்துல பணியாற்றலாம், இப்படிப்பட்ட ஊடகத்துல எடிட் பண்ணலாம். நீங்க எந்த சபைக்கு போனாலும் அந்த சபைக்கு நீங்கள் பயனுள்ள பாத்திரமா இருங்க. நீங்க ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், வாழ்வு பிள்ளையா இருக்கலாம், வயோதிப தாயா இருக்கலாம். பி யூஸ்ஃபுல் டு காட். நான் சொல்லப்பட்ட வார்த்தை கவனிங்க, இயேசுக்காகத்தான் மரியாள், இயேசுக்காகத்தான் யோசேப்பு. இன்னைக்கு நிறைய பேர் புரியல, எல்லாம் சொல்றாங்க மரியாள் இல்லாம இயேசு எப்படி வந்தார்? ஹலோ, இயேசுக்காகத்தான் மரியாளை அவர் உருவாக்கினார். நீங்க புரிஞ்சுக்கிறோம், யோசேப்புக்காகத்தான் மரியாள், மரியாளுக்காக இயேசு அல்ல. நிறைய பேர் புரியல. அம்மா இல்லாத பிள்ளை எப்படி வந்தாரு? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த வார்த்தை படிக்கிறேன். மேரி அண்ட் ஜோசப் மேட் ஃபார் ஜீசஸ் சொல்றாங்கல்ல, மேட் ஃபார் ஈச் அதர். அது போய் நிறைய பேருக்கு சொல்றான் மேட் ஃபார் ஈச் அதர்னு. எங்க மேட் ஃபார் ஈச் அதர்?
அது ஆனா இது போனது. புரியல? அப்ப சொல்றான் நாங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்ன்றான். எளியும் பூனையாக வாழறாங்க இப்போ. ஆனால் இயேசு மரியாதை உருவாக்கியது இயேசுக்காகத்தான். மரியாதையின் கர்ப்பமே இயேசுக்காகத்தான். அப்படி சொன்ன முடியும். இட்ஸ் மேக் ஸ்பெஷல் ஊம், சிறப்பான ஒரு கர்ப்பத்தை கர்த்தர் உருவாக்கினார். அதனால சிறப்பான கர்ப்பத்தை உருவாக்க முடியுமானால் வாழ்க்கை உருவாக்க முடியாதா? இப்படிப்பட்ட கர்ப்பம் யாருக்கு உருவானது தெரியல. சொல்லுங்க. அதாவது the motive of your journey, உன் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? ஒரு சின்ன கேள்வி. சாப்பிடணும், தூங்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், சம்பாதிக்கணும், விதமா ஷாப்பிங் போகணும் இல்ல. your motivation should be Jesus. ஆண்டவர் உன்னுடைய குறிக்கோளா இருப்பார். ஆனால் உன் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். எல்லாமே எம்ல ஆரம்பிக்கும். the moments of your journey. இரண்டாவது the motivation of the journey. மூன்றாவதாக the message of a journey. சின்ன கேள்வி கேட்கிறேன். உடைய வாழ்க்கையின் பயணத்தில் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த வாழ்க்கையின் பயணம், நான் ஏறக்குறைய 57 ஆண்டுகளா இயேசுவோடு வாழ்கிறேன். எனக்கு 71 ஆண்டுகள் இந்த 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 உலக பிரகாரமான வாழ்க்கை. வாட் இஸ் த மெசேஜ் தட் ஐ கேன் கிவ்? ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். நீங்க இந்த உலகத்துக்கு என்ன செய்தி சொல்ல முடியும்? ஏதாவது செய்தி சொல்ல முடியுமா? நான் இப்படி இருந்தேன், கூட சொன்னா நான் கூட நான் இருந்தேன், இப்போது பார்க்கிறேன், அது ஒன்று தெரியும். அவன் கூட ஒரு செய்தி சொல்றான். ஒரு சமாரியா ஸ்திரீ சொல்றா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் விட்டு போனேன், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு அவர் சொன்னார். ஒரு சமாரியா ஸ்திரீ ஒரு செய்தி சொல்றா, ஒரு குருடன் ஒரு செய்தி சொல்றான், ஒரு இந்த பர்திமே ஒரு குருடன் சொல்றான். இன்னைக்கு நிறைய பேர் அந்த சகேயு ஒரு செய்தி சொல்றான். நான் இப்படி இருந்தேன், அக்கிரமக்காரனா இருந்தேன், அநேகமா பொருள் சம்பாதிச்சேன், அர்த்தமில்லாம வாழ்ந்தேன், இன்னைக்கு அவன் சொல்லுகிறான் எல்லாவற்றின் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். கவனிங்கள். that must be a message in your journey. என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, எவ்வளவு காலம் வாழ்றது முக்கியம் இல்ல, உன்னுடைய வாழ்க்கையின் செய்தி என்ன? ஊடகத்துல சொல்ல வேண்டாம், உங்க வாழ்க்கையே ஒரு செய்தியா மாறணும். நான் சொல்ல புரிய நினைக்கிறேன். செய்தி சொல்றதுதான் செய்தி அல்ல, உங்க வாழ்க்கையே ஒரு செய்தி. நான் ஒரு செய்தி போட்டிருக்கிறேன். ஒரு வார்த்தையும் பேசாமல் யோசேப்பு செய்தியா இருந்தான். இந்த பைபிள்லயே ஒரு வார்த்தையும் பேசாத மனுஷன் யோசேப்பு தான். ஆனா அந்த யோசேப்பை ஆண்டவர் மத்தேயு 1 அதிகாரம் எழுதி வைத்திருக்கிறார். he never speak. ஒருவேளை சொல்லலாம் எனக்கு பேச தெரியாது, பேச தெரியாவிட்டால் கூட இவங்க செய்தியா இருக்கலாம். தொற்காள் பேசினா தெரியல, தொற்காள் அவள் பேசல, she is not a preacher, ஆனா அவள் செய்தியாய் வாழ்ந்தாள். அநேக விதவைகளுக்கும் அநேக பெண்களுக்கும் அவள் செய்தியாய் வாழ்ந்தாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, be a message. நீ ஒரு செய்தியாயிரு. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஒரு செய்தி, உங்களுக்கு ஒரு செய்தி இருக்குது. நீங்க ஒரு பெண்ணா இருக்கலாம், ஒரு கணவனா இருக்கலாம், ஒரு தாயா இருக்கலாம், நீங்க யார் வேணா இருக்கலாம். be a message. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்தியா இருங்க, உங்க கணவனுக்கு ஒரு செய்தியா இருங்க, உங்கள் மனைவிக்கு ஒரு செய்தியா இருங்க, உங்கள் அயலகத்தாருக்கு ஒரு செய்தியா இருங்க, பரலோகத்துக்கு ஒரு செய்தியா இருங்க. சொல்ல போனா உங்க ஊழியக்காரருக்கே நீங்க ஒரு செய்தியா இருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? You can be a message even to your pastor. உங்க கணவனுக்கு ஒருவேளை பிரசங்கிட்டாங்க மனம் திரும்ப மாட்டாரு, ஆனா உங்க வாழ்க்கை அந்த மாத்திரும். உங்க மனைவி பிரசங்கிட்டு மனம் திரும்ப மாட்டாங்க, ஆனா உங்க வாழ்க்கை அந்த அம்மாவை மாத்திரும். be a message. நீங்கள் செய்தியாவே இருங்க. நான் உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையின் பயணம் யாரோடு? உங்கள் வாழ்க்கையின் பயணத்தின் நோக்கம் என்ன? உங்கள் வாழ்க்கையின் பயணத்தின் செய்தி என்ன? ஒரு வார்த்தை கடைசியாக சொல்ல விரும்புகிறேன். கடைசியாக ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை சொல்லுகிறது 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். தேவன் சொன்ன அத்தனையும் வாழ்க்கை நிறைவேறும். முதல் குறிப்பு the moments in your journey. இரண்டாவது குறிப்பு the motive in your journey. உங்க வாழ்க்கையின் அந்த குறிக்கோள் சரியா இருந்தா நிறைவேறும். அந்த வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க. அந்த வார்த்தை, தேவன் உரைத்தது நிறைவேறும். நீ யாரா இருக்கலாம். திரும்ப சொல்றேன், வாட் காட் ப்ராமிஸ். வாழ்க்கை என்ன சொன்னாரோ, நான் ஆண்டை ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு வசனம் சொன்னார், நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய எல்லா கூட்டத்தை ஆயத்தப்படுத்த நீ காவலனாயிரு. அன்னைக்கு அது புரியல. ஆனால் when I journey with Jesus, இயேசுவோடு பிரயாணம் பண்ணும் போது it will come to pass. தமிழ் சொல்லப்பட்டிருக்குது, அது நிறைவேறும். என கேட்கிற எல்லாம் சொல்லுங்க, நிறைவேறும். அது மட்டுமல்ல, நடக்கும். அது
அதாவது நீங்க நினைச்சுக்கலாம் எப்படி நடக்கும்னு, அது இப்படிதான் நடக்கும். அந்த வார்த்தை சொல்றது இப்படி நடந்தது. எப்படி நடந்தது? அவங்க சொன்ன மாதிரி இல்ல, இவங்க சொன்ன மாதிரி இல்ல, மத்தவங்க சொன்ன மாதிரி இல்ல, தேவன் சொன்ன மாதிரி. தகப்பனார் அடிக்கடி சொல்லுவார், நீ கருப்பு புஸ்தகம் படிக்கிற, உன் வாழ்க்கையே கருப்பாயிடும். உறவுலாம் சொல்லிச்சு, எல்லாம் சொன்னாங்க, நீ உருப்படவே மாட்டேன். நான் வேலையை விட்டு வந்த பிறகு பைத்தியம், வேலை கிடையாது, கஷ்ட காலத்த வேலையை விட்டு இருக்கிறான், நீ பிச்சை எடுக்க போற, வாழ்க்கை எப்படி இருக்கும், உனக்கு யார் பொண்ணு கொடுப்பா, அதெல்லாம் கேட்ட காதுகள்லாம் ஏறாடும். ஆனால் அந்த வார்த்தை படிக்கிறேன், தேவனால் உரைத்தது நிறைவேறும். சூழலை பார்க்காதீங்க, காற்றை பார்க்கிற விதைக்க மாட்டான், அறுக்க மாட்டான். சூழலை பார்க்காதீங்க, வார்த்தையை நம்புங்க. அந்த மரியாள் யோசேப்பு அந்த இரவில எழுந்து பிள்ளையும், அது ஒரு அர்த்தம், பிள்ளை கூட்டிக் கொண்டு. இன்னொரு ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை மரியா சொல்லிருக்கலாம் எலிசபெத் கிட்ட, இந்த பிள்ளை நீ பாத்துக்கப்பா, வளர்ந்த பிறகு நான் வந்து கூட்டிட்டு போறேன். என்ன வேற நிறைய பேர் பண்றோம், நிறைய பேர் ஒரு இடைவெளி ஆண்டவருக்கு நமக்கும் இப்படி சொல்றாங்க. நிறைய பேர், எங்க அப்பா சாப்பிட்டோம், நான் ஞானசானம் எடுத்துக்கிறேன், என் பொண்ணு கல்யாணம் ஆகட்டும். கல்யாணம் ஆகாது, அப்பா சாக மாட்டார். எல்லாரும் தான் சொல்றாங்க, ஏன் ஞானசானம் எடுக்கலக்க? இல்லைங்க, நான் கொல்லி போடணும். கொல்லி யாருன்னா போடுவாங்க. ஆமே, அப்ப நம்ம யாரா போட்ட போறாங்க? கவனிங்க, நீங்க சாக்கு போக்கு சொன்ன இல்லையா, நான் பெண்ணை கொண்டிருக்கிறேன், ஏர்மாடு வாங்கி இருக்கிறேன், என் தகவல் இதெல்லாம் சாக்கு போக்கு. கவனிங்கள், அந்த இரவில அந்த சூழ்நிலையில கீழ்ப்படிந்தார்கள். வார்த்தை சொல்லுகிறது, வசனம் நிறைவேறிற்று. அடுத்த வார்த்தை வேதம் சொல்லுகிறது, 22 வசனம், 22 வசனம். அதாவது தேவன் 23 வசனம், நாசரேத்து ஊரிலே வந்து. இந்த நாசரேத் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், நன்மைகள் பிறக்காத இடம். நாசரேத் என்று சொன்னால் நன்மைகள் இல்லாத இடம். கவனிங்க, நன்மை இல்லாத இடத்துல கொண்டு போவார், உங்களை கூட நன்மைகளை செய்வார். ஆமே, நம்ம என்ன நினைக்க தெரியுமா, அங்க நன்மை உண்டு, இங்க நன்மை உண்டு. எனக்கு அப்படியே யோசித்தேன், எல்லாமான அழைப்பு, அங்க வாங்க, இங்க வாங்க, இங்கே தங்குங்க, வீடு தரோம், சபை தரோம். எனக்கு தெரியும் 2 வாரத்தை துரத்திடுவாங்க. நாசரேத் என்ற வார்த்தைக்கு நன்மைகள் இல்லாத இடம். ஆனால் அந்த நாசரேத்துல இயேசு வந்தார், நன்மைகளுக்கு சொந்தக்காரனாய் மாறினார். வேதம் சொல்கிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எங்க தெரியுமா? நாசரேத்து. நாசரேத்து என்ற வார்த்தைக்கு நன்மைகள் இல்லாத ஒரு இடம். ஆனால் நன்மைகள் இல்லாத இடத்திலே இயேசு வந்தார், நன்மைகளின் இடமாய் மாற்றினார். இந்த நன்மைகளின் நாயகன் ஒரு வாழ்க்கையில வருவார். திரும்ப சொல்லுகிறேன், journey with Jesus. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில எனக்கு கவனிங்க, அவரோட பிரயாணம் பண்ணுங்க. சபையை விட்டுறாதீங்க, ஆராதனை விட்டுறாதீங்க, உபாசனத்தை விட்டுறாதீங்க. 24 மணி நேரமும் முறுக்கு சுடுறது, லட்டு சுடுறது, இதுல வேண்டாம். கருத்துல உங்களை யாராவது சுற்றுவாங்க. கவனிங்கள், ஜேர்னி வித் ஜீசஸ். ரொம்ப கஷ்டம் அது. நமக்கு பண்டிகை போக்கஸ் பண்றோம், இயேசு போக்கஸ் பண்ணல. ஒரு சின்ன வார்த்தை, மரியாள் யோசேப்பு தன்னை போக்கஸ் பண்ணி இருந்தா ரட்சகரே இல்லை, ரட்சிப்பே இல்லை, விடுதலை இல்லை, மீட்பே இல்லை, உங்களுக்கு எனக்கு சம்மதமே இல்லை. இன்னைக்கு நிச்சயம் நீங்க கேட்டே இருக்க மாட்டீங்க. ஆனால் அவங்க போக்கஸ் பிள்ளைதான். இன்னைக்கு அந்த பிள்ளை அல்ல, கவனிங்க, வளர்ந்த ஆண்டவர். போக்கஸ் ஆல்வேஸ் ஜீசஸ். திரும்ப சொல்லுங்க, தங்கள் சுகத்தை பார்த்திருந்தால் கவனிங்க, அவங்க அங்கே இருந்திருப்பாங்க. ஆனா பிள்ளையின் சுகம் தான் முக்கியம். நீ திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவருடைய சுகத்தை, அவருடைய விருப்பத்தை பாருங்க, விருப்பங்கள் தான நிறைவேறும். இன்றைக்கு மரியாளும் யோசேப்பும் பேசப்படுகிறார்கள். ஒரு கூட்டம் தெய்வமா வணங்குது மரியாள. ஆனா அன்னைக்கு அவங்களுடைய அந்த தியாகம், அதாவது the motivation of the journey. தன்னை பாதுகாத்திருந்தால் மரியாள் இன்னைக்கு அறியப்படாமல் போயிருப்பார். தன்னை பாதுகாத்திருந்தால் யோசேப்பு அறியப்படாமல் போயிருப்பார். உங்களை பாதுகாப்பது முக்கியம் அல்ல, அவரை பாதுகாப்பது முக்கியம். இப்படி சொன்னாலும் புரியும். அவரால் நான் பாதுகாக்கப்படுகிறேன், அவரை நான் பாதுகாக்கிறது இல்லை. ஆனா விஷயம் கருத்து என்னவென்றால், டிராவல் வித் ஜீசஸ். இயேசுவோடு பிரயாணம் பண்ணுங்க. கடினம் தான், பாடுகள் தான், நிந்தைகள் தான், ஏறுவது தான், கொலை மிரட்டல்கள் தான். பட்
டிராவல் வித் ஜீசஸ். வாழ்க்கையிலே நீங்கள் பேசப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே இது நடக்க கூடாது உலகம் சொல்லிச்சோ நடக்கும். அந்த வார்த்தை முடிவுறது நிறைவேறும், அப்படியே நடக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில நிறைவேறாத காரியங்கள், நிறைவேறாத திருமணங்கள், நிறைவேறாத குழந்தை பாக்கியம் எல்லாம் நிறைவேற உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நிறைவேறும், அப்படியே நடக்கும். மனம் திரும்பாத பிள்ளை, மனம் திரும்பாத கணவன், மனம் திரும்பாத மனைவி, யாரெல்லாம் குடும்பத்துல இதுவரைக்கும் நிறைவேறலையோ இந்த 2025 நிறைவேறும். வார்த்தையை நம்புங்கள். ஆனா ஒரே ஒரு செய்தி, டிராவல் வித் ஜீசஸ், வித் த மோட்டிவேஷன், வித் த மெசேஜ். அவரோடு கூட, அந்த குறிக்கோளோடு கூட இதை திசை திருப்ப நிறைய வருது. என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். நல்லா இருக்கிறாங்க, கொஞ்சம் வசதி, கொஞ்சம் பணம், கொஞ்சம் உறவு, திடீர்னு ஒரு மருமகன், அவர் அமெரிக்காவில் வரல, 50 தான் வர்றாரு, திசை திருப்பப்படுறாங்க. சின்ன வேலைதான், திசை திருப்பப்படுறோம். ஒரு சின்ன வசதி, ஒரு சின்ன வாழ்க்கை. நெவர் நெவர் டோன்ட் டிஸ்ட்ராக்டட் இன் அவர் லைஃப் ஜர்னி. வாழ்க்கையின் பயணத்தில் திசை மாறாமல் செல்லுங்க. ஜெபிங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையின் பயணத்துல திசை மாறாமல் செல்ல கிருபைதாங்க. இந்த 54 ஆண்டுகள் திசை மாறாமல் ஆண்டு உதவி செய்தார். இன்னைக்கு நம்ம பஞ்சமத்தை இல்லை. உங்களுக்கு டெய்லி போராட்டம் இது. பவுல் சொல்கிறான், நான் துஷ்டமனோட போராடினேன்னு. அப்படின்னா ஒரு விசுவாசிகள போராட்டம்னா ஊழியக்காரங்களோட போராட்டம் இருக்கும். ஆனால் திசை மாறாம போடுறேன். நீ திசை மாறிய பறவைகள் ஏராளம். நீ திசை மாறாதீங்க, ஒரே வழியில போங்க. Focus Jesus, your journey will success. Your journey not only success, it should be productive. ஒரு ஜேர்னி, உங்களுடைய பயணத்துல பெருக்கம் இருக்கும். 3 காரியம் சொல்ல போறேன். You will be pronounced. நீங்கள் பேசப்படுவீர்கள், நீங்கள் நிரூபிக்கப்படுவீர்கள், நீங்கள் பெறுவீர்கள். திரையில பாருங்கள், you will be pronounced, you will be proved, you will be productive. உங்களுடைய வாழ்க்கை பெருக்கப்படும். நீ பாருங்க, அந்த ஒரு பிள்ளையினாலே இந்த உலகமே ஆண்டவர் அறிந்திருக்கிறது. கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு தெய்வத்தை அறிந்திருக்கிறாங்க. அந்த பிள்ளை இன்னைக்கு இல்லைன்னா வாழ்வு இல்லை, மேன்மை இல்லை, வசதி இல்லை, நம்பிக்கை இல்லை, எதிர்காலமே இல்லை. அந்த ஒரே பிள்ளைதான். சோ அவனோட பயணம் பண்ணுங்க. அநேகருக்கு வாழ்வு கொடுக்கிறவளாய், நம்பிக்கை கொடுக்கிறவளாய், எதிர்காலத்தை குறித்து நிச்சயத்தை கொடுக்கலாய் நீங்கள் மாற உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தை பூமியை படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே இந்த மோட்டிவேஷன், ஆண்டவரே இந்த மெசேஜ் எங்களை வாழ்க்கையே ஒரு செய்தி அமையட்டும். ஆண்டவரே அன்பின் கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்களோட இடைபடுவீராக. ஆண்டவரே இந்த மெசேஜ் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கட்டும் ஐயா. ஏதோ சாப்பிடணும், தூங்கணும், ட்ரெஸ் பண்ணணும், பிள்ளைகளை வளர்க்கணும், பேரு காலம் பார்க்கணும் அல்ல. There must be a motivation, Lord. ஆண்டவரே, நான் அனைவரும் மோட்டிவேட் பண்ணுகிற மக்களை எங்களை மாற்றுங்கப்பா. நாங்கள் மோட்டிவேட் பண்ணப்படணும், அனைவரை மோட்டிவேட் பண்ணணும். ஆண்டவரே, எங்களை போல அனைவரை மாற்றணும். அப்படி கிருபை எங்களுக்கு தாங்க. பவுல் சொல்லுகிறானே, என்னை போல ஆகுங்கள் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எஸ் லார்ட், உண்மை போல் நாங்கள் மாறணும், உண்மை போல் அனைவரை மாற்றணும். ஆண்டவரே இரக்கம் செய்யுங்க. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உடைய கரம் நீட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த செய்தி ஆசீர்வாதமே. ஆனால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். இது போன்ற கிறிஸ்துமஸ் செய்திகளை ஏராளமாக வெளியிட்டிருக்கிறோம். கேளுங்கள், அடுத்தவர்களை கேட்க செய்யுங்கள். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.